மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி. ஆனா அந்த திட்டத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தார். அந்த 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? 12,500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், பிரைம் ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு பக்கம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒரு பக்கம், இதெல்லாம் சேர்ந்தா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு இவங்க மேகதாது டேம கட்ட போறாங்களாம். இது வந்து என்வாயர்மெண்டலிஸ்ட்ல இருந்து வனத்துறையில எல்லாமே எதிர்க்கிறாங்க. எங்க கர்நாடகால எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒன்று மத்திய அரசு அதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு வரணும்னு. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் வரும். ஏன்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல அந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னா, அந்த தீவு கிரேட் நிக்கோபார் தீவுல அது ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஏர்போர்ட், போர்ட்ஸ், கண்டெய்னர் டெர்மினல்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு இருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வந்து அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தள்ளி இருக்கு. எல்லா கப்பலும் அப்படிதான் போவோம். சமீபத்தில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் சொல்லிட்டு ஈரான் அதை வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பண்ணாங்கன்னா நமக்கு பெரிய அளவு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த திட்டத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், என்வரன்மெண்ட் பாதிக்கும், பெரிய பெரிய காடுகள்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி தான் ராகுல் காந்தி அதை எதிர்த்தார். நான் கேட்கிறேன் மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னோட கேள்வி, 12,500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்க புலிகள், யானையிலிருந்து எல்லா வன விலங்குகள்லாம் இருக்கு. அந்த 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏத்துப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? அதனால சட்ட ரீதியாகவும் இது தப்பு, சூழியல் ரீதியாகவும் தப்பு. இது வந்து எவ்வளோ அங்க கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை என்வாயர்மெண்டலிஸ்டும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே எதிர்க்கிறாங்க. ஆனாலும் தேர்தலுக்காக அந்த நேரத்தில் வந்து கொண்டு வருவோம் சொல்லி மத்திய அரசும் அதுல பாத்தீங்கன்னா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு, டிபிஆர் இருக்கு, அதை வந்து ஒத்துக்கல முதல்ல இந்த அத்தாரிட்டி. அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க அதை டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனா அது வந்து அனுமதின்னு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லு. இதெல்லாம் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் தெரியணும்.